அன்பு நேயர்களே வணக்கம். இன்று குரோதி வருடம் சித்திரை 26ஆம் நாள் மே மாதம் வியாழக்கிழமை 9/5/2024. இன்று சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய லக்னம் மேச லக்னம், இருப்பு 42 வினாடிகள் மட்டும். சூரிய உதயம் காலை 5:54. கரணன் அதிகாலை 3 முதல் 4:30 வரை. இன்றைய திதி காலை 7:43 வரை பிரதமை, அதனைத் தொடர்ந்து துவிதியை. நட்சத்திரம் பிற்பகல் 1:26 வரை கிருத்திகை, அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம். நாமயோகம் மாலை 4:05 வரை சோபனம், அதனைத் தொடர்ந்து அதிகண்டம். கரணம் காலை 7:43 வரை பவம், பின்பு இரவு 7:07 வரை பாலவம், அதனைத் தொடர்ந்து கௌளவம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், அதனைத் தொடர்ந்து மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் 2 நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேசம் சுகம் காணும், ரிஷபம் உயர்வு உண்டாகும், மிதுனம் பரிசு கிட்டும், கடகம் அமைதி உண்டாகும், சிம்மம் போட்டி நிலவும், கன்னி இரக்கம் உண்டாகும், துலாம் வெற்றி கிடைக்கும், விருச்சிகம் முயற்சி காண்பீர்கள், தனுசு பாசம் காணும், மகரம் ஊக்கம் உண்டாகும், கும்பம் தோல்வி காணும், மீனம் நன்மை அடையும். இன்றைய எழுச்சி வாக்கியம்: ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவொளி வெளியில் சொல்ல மாட்டான். ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான். இனி இன்றைக்கான ராசி பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம். மேச ராசி நேயர்களே, வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகம் செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நினைவுத்திறன் மேம்படும். வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து செல்லவும். பரணி செல்வாக்கு அதிகரிக்கும். கிருத்திகை நம்பிக்கை மேம்படும். ரிஷபராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். கால்நடைகளின் மீது ஆர்வம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடல் தோற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் மேம்படும். நீர்நிலை சார்ந்த பணிகளில் சற்று கவனம் வேண்டும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை அனுசரித்து செல்லவும். ரோகிணி ஆர்வம் ஏற்படும். மிருக சீரிசியம் கவனம் வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன்களை குறைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வெளிவட்டார பயணங்களில் கவனம் வேண்டும். மதிப்பு உயரும் நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருக சீரிசியம் அனுபவம் மேம்படும். திருவாதிரை ஆலோசனை வேண்டும். புனர்பூசம் கவனத்துடன் செயல்படவும். கடகராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள் ஓரளவு குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிறு மற்றும் குறுந்தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். பணி சார்ந்த செயல்களில் புரிதல் ஏற்படும். அமைதி நிறைந்த நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நெருக்கடிகள் குறையும். பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் புரிதல் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, பூர்வீக சொத்துகளின் மூலம் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் பிறக்கும். பேச்சுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் வழியில் நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும். தொழில் ரீதியான முயற்சி கைகூடும். மனதளவில் தெளிவு ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல் மேம்படும். போட்டி நிறைந்த நாள் இன்று. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். மகம் அனுகூலம் பிறக்கும். பூரம் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் தேடல் மேம்படும். கன்னிராசி நேயர்களே,
ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த பணிகளில் மதிப்பு மேம்படும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். கனிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் ஆர்வம் உண்டாகும். அஸ்தம் அதிர்ஷ்டகரமான நாள். சித்திரை வாய்ப்புகள் கைகூடும். துலாம் ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறுவதில் அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு புதுவிதமான சூழல் ஏற்படும். சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும். அனுபவம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுவாதி விவேகத்துடன் செயல்படவும். விசாகம் மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உத்தியோக பணிகளில் மதிப்பு மேம்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சகோதர வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். முயற்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் மதிப்பு மேம்படும். அனுசம் ஆதரவான சூழல் உண்டாகும். கேட்டை இன்னல்கள் குறையும். தனுசு ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். மூலம் முடிவுகள் பிறக்கும். போராடம் வரவுகள் உண்டாகும். உத்திராடம் ஆதாயம் ஏற்படும். மகர ராசி நேயர்களை, கல்வி பணிகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும். ஊக்கம் நிறைந்த நாள். இந்த அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் ஆர்வமின்மை குறையும். திருவோணம் சஞ்சலமான நாள். அவிட்டம் லாபகரமான நாள். கும்பராசி நேயர்களே, உறவினர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் பிறக்கும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். அதன் சிந்தனை ஏற்பட்டு நீங்கும். போட்டிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் ஆதாயம் உண்டாகும். சதயம் உபாதைகள் நீங்கும். புரட்டாதி ஆதரவுகள் மேம்படும். மீனராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறையால் மனதில் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி பிரச்சனைகள் குறையும். உத்திராட்டதி முன்னேற்றம் உண்டாகும். ரேவதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அன்பு நேயர்களே, இதுபோன்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.